அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். யார் அவன்? அவன்தான் கொர்நேலியு. இந்த 10 அதிகாரம் இருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் மிக முக்கியமாய்ந்த ஒரு சரித்திரத்தை இங்கே பதிவு செய்திருக்கிறார். யூதர்கள் நடுவிலே ஒரு பெரிய கேள்வி இருந்தது. இயேசுவின் இந்த ரட்சிப்பு யூதர்களுக்கு மாத்திரம்தான், புறஜாதிகளுக்கு இல்லவே இல்லை என்று பரிசுத்தவான்களும் ஆதி அப்போஸ்தலர்களும் தங்களுடைய இருதயத்தில் ஆழமாய் பதித்திருந்தார்கள். இந்த ரட்சிப்பு புறஜாதிகளுக்கு இல்லை என்று. அதை உடைத்தது ஒரு தேவ மனிதனுடைய ஜெபம். ஹல்லேலூயா, ஆமென். நீங்களும் நானும் பிறப்பால் யூத குலம் அல்ல, நாம் புறஜாதிகள். நமக்கு இப்படிப்பட்ட ரட்சிப்பை கொடுத்திருப்பது தேவனுடைய அனாதி திட்டம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த திட்டம் எப்படி தொடங்கினது என்றால் பக்தன் கொர்நேலியுவினுடைய ஜெபத்தினால் தொடங்கினது. ஆமென். யூத குலத்திற்கு மாத்திரமல்ல இந்த ரட்சிப்பு, எல்லா ஜனத்திற்கும் சுவிசேஷம். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய ஜெபம் பாருங்க, இவ்வளோ பெரிய ஆளுடைய திட்டத்தை அகில உலகத்திற்கும் காண்பித்து கொடுக்கிறது. ஆகவே தான் சொன்னேன், சோத்திரம், கிறிஸ்தவத்தின் சரித்திரத்தை புரட்டி போட்ட ஒரு அதிகாரத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். 1-2 நாம் வாசிக்கலாமா? இத்தாலியா பட்டாளம் 100க்கு அதிபதியாகிய ஒரு மனுஷன் செசேரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தன் வீட்டார் அனைவரோடும் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து, அல்லேலூயா, எப்பொழுதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது? எப்பவுமே முடியுமா அப்படின்னா கன்சிஸ்டன்ட் ப்ரேயர். அவன் பண்ண ப்ரேயர் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்டா, அதாவது ஒரு மணியை குறித்து வைத்திருந்தான். எந்த மணி? 3ஆம் வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்கலாம். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும். ஜெபிக்கிற நேரம் கன்சிஸ்டன்ட் பிரேயர். சரியா 9வது மணி நேரம். நம்ம இந்திய மணியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த 9ஓட 6 ஆட் பண்ணிக்கோங்க. 15ல் 12 போச்சுன்னா 3, மதியானம் 3 மணி. ஆஃப்டர்நூன் 3 PM இதனுடைய ப்ரேயர் டைம். எக்ஸாக்ட்லி எவ்வளோ வேலை அலுவலகங்கள் இருந்தாலும் அந்த 3 மணிக்கு ஜெபிப்பதில் தவறாத ஒரு தேவ பக்தியுள்ள மனிதன். ஆகவே தான் இவனை எப்படி வேதம் அழைக்கிறது என்றால் தேவ பக்தி உள்ளவன், காட்லி மேன், generous man, consistent prayer, fervent, இப்படி அடிக்கிட்டே போகலாம். sincere devotion, consistent spiritual discipline நமக்கு இல்லையே. தேவ ஜனம் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்பொழுதுனா கான்ஸ்டன்ட் கன்சிஸ்டன்ட் பிரேயர், பிரேயர் டிசிப்ளின் கிறிஸ்தவத்துக்கு வேணும். நமக்கு இல்லை. அதை உருவாக்குவதற்காகத்தான் இந்த திட்டங்களெல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவ மனிதனுடைய ஒரு ஜெபம் யூத குலத்திற்கு மாத்திரம் என்று நினைத்து கொண்டிருந்த அந்த ரட்சிப்பு இல்லை, இல்லை, தேவனை விசுவாசிக்கிற எல்லா அகில உலகத்திற்கும், காஸ்பல் ஃபார் ஆல் த பீப்புள், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இன்று பெத்லகேமிலே தாவீதின் குமாரனாய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிறதா கிறிஸ்மஸ். ஆனால் யூத குலம் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, எங்களுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது, விருத்த சேதனம் இல்லாத ஒரு ஜென்டைலுக்கும் இது கிடையாதுன்னு சொல்லி ஆமென் இருதயத்தில் ஆழமாய் பதித்திருந்தார்கள். பேதுரு கூட
அவர்தான் அப்போஸ்தலனுடைய ஸ்தாபகர் பேதுரு. அவர்கள் கூட இருதயத்தின் ஆழத்துல இந்த ரட்சிப்பு யாருக்கு மட்டும்தான், விருத்த சேதனம் பண்ணப்பட்ட யூத குலத்திற்கு மாத்திரம்தான் என்று இருந்தபோது, இந்த ஒரு மனிதனுடைய பக்தியுள்ள வாழ்க்கை, தேவனுக்கு பயந்த ஜீவியம், கன்சிஸ்டன்ட் ப்ரேயர் லைஃப் எல்லாவற்றையும் உடைத்தது. ஹல்லேலூயா, ஆமென். நான் உங்களுக்கு ஆணித்தரமாய் சொல்ல முடியும், நம்முடைய ஜெபம் எவ்வளோ பெரிய தடையை உடைத்து நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் கடுகளவும் சந்தேகமே இல்லை. ஜெபம் அதை செய்யும். விசுவாசிக்கிறீங்களா? எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் அந்த தடையை உடைக்க எம்பெருமான் இயேசுவோடு பேசுகிற அந்த ப்ரேயர் டைம் இஸ் வண்டர்ஃபுல் டைம்ங்க. அதை மறந்துடக்கூடாது தேவ ஜனம். ஏசப்பா தனியாக இருக்கிறப்போ வந்து டிசைபிள்ஸ் கேட்குறாங்க. யார் கேட்குறா? சீஷர்கள் வந்து கேட்குறாங்க, இவ்வளோ அற்புதம் செய்கிறீங்களே, சாத்தானை எப்படி துரத்தணும் சொல்லி கொடுங்க. அப்படி கேட்டாங்களா? லாசருவே வெளியே வா அப்படின்னப்ப ஒரு டெட் பாடி 3 நாள் ஆனது வெளியே வந்தது. அது எப்படி செஞ்சீங்க, எங்களுக்கும் சொல்லித்தர முடியுமான்னு கேட்டாங்களா? இல்லை. அவங்க கேட்ட ஒரே ஒரு கேள்வி, ஜெபிக்க கற்றுத்தாரும். அல்லேலூயா. சீஷர்கள் கண்டுகொண்டாங்க, எல்லா அற்புதத்திற்கும் மைய காரணம் ஜெபமே. அல்லேலூயா. ஆண்டவர் ஜெபிக்க திருச்சபை அழைக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? இவன் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான். இவன் ஜெபத்திற்கென்று ஒரு நேரத்தை முத்திரை குத்தாக குத்தியிருந்தான். இவன் வந்து சாதாரண ஆள் கிடையாது. he was a rich man. நம்ம வாசிக்க கேட்டோம், 100க்கு அதிபதி. அப்படின்னா இராணுவ ரோம படையில பார்த்தீங்கன்னா 6000 பேர் இருந்தார்கள், படை வீரர்கள், சேவகர்கள். அந்த 6000 பேரை 100 பேரா பிரிச்சுட்டாங்க. 100 பேருக்கு ஒரு லீடர் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. 6000 படை சேவகர்களை 100 பிரித்து 100க்கு அதிபதி ஒருத்தனை போட்டாங்க. அவன் சாதாரணமாக இருக்க மாட்டான், நல்ல போல்டாக இருப்பான், ரிச் மேனாக இருப்பான். பெரிய கலகம் வந்தால் சோத்திரம் அதெல்லாம் கையாளக்கூடிய நிர்வாக திறன் அவனிடம் இருந்தது. பாருங்க, அவ்வளோ ரிச் மேன், பிஸி ஷெட்யூல் எல்லாம் இருந்தது. ஆனால் தேவனுக்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கினான். அல்லேலூயா. அப்போ நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் நீங்கள் நினைக்கிற மாதிரி என் வேலை கிடையாது, என் வேலை ரொம்ப கடினமான வேலைன்னு சொல்லலாம். ஆனால் இந்த 100க்கு அதிபதி நமக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்பிக்கிறான். கடினமான பணியிலும் கர்த்தருக்கு சாட்சியாக வாழ முடியும். அல்லேலூயா, ஆமென். இவன் வீட்டார் அனைவரோடும், ஆனால் இவன் ரொம்ப ஆச்சரியம் பாருங்க, இவன் வீட்டார் அனைவரோடு பக்தியாய் வாழ்ந்தான். அல்லேலூயா. எவ்வளோ நல்ல, வீட்லேயும் அட்மினிஸ்ட்ரேஷன் பவர், வெளியிலையும் அட்மினிஸ்ட்ரேஷன். இவன் மாத்திரம் அல்ல, எல்லா உறவினர்கள். இவன் ஒரு அழைப்பு கொடுக்குறான், பேதுரு வர்றாரு எங்கள் வீட்டுக்கு, எல்லாரும் வர்றீங்களா அப்படின்னு. எல்லா உறவுக்காரர்களும் வந்து வீட்டை நிரப்பிட்டாங்க. இப்படி சபையை நிரப்பியிருக்க பாரு. இவன் ஒரு அழைப்பு கொடுத்த போது உறவுகள் எல்லாம் வர்றாங்கன்னா, உறவுகளை எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறான் பாருங்க. நீங்களும் நானும் ஃபோன் பண்ணால் எத்தனை உறவினர்கள் வருவாங்க. சிலர் சொல்லுவாங்க, உறவினரே இல்லை பாஸ்டர், மெயின்டைன் பண்ணவே இல்லை, விட்டுட்டேன். விடாதீங்க, ரட்சிப்புக்காக பயன்படுத்துங்கள். இவன் வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டு கூட்டம் ஜாம் நடக்குது, எல்லாரும் கூடிட்டாங்க. கூடி இவன் பெற்ற அந்த பயபக்தி, இவனுடைய அந்த சோத்திரம், தேவனுக்கு பயப்படுகிற பயம், அந்த பக்தியுள்ள வாழ்க்கை அப்படியே இவன் அடிமட்ட லெவலுக்கு கடத்துறாங்க. வீட்டில் வேலை பார்க்கிறவனும் பயபக்தியா இருக்கிறான். அதான் ஆச்சரியமா இருக்கும். 7ஆம் வசனத்தை வாசிங்க. இவன் 3 பேரை பேதுருவை சந்திக்கும்படி அனுப்புகிறான். 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் தேவ பக்தியுள்ள ஒருவனையும், ஆக இவன் அடிமட்ட லெவல் வர அந்த பயபக்தியை மெயின்டைன் பண்ணுறான். அப்படின்னா என்னுடைய ஆளுமை திறமை பாருங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்லாம் நமக்கு வேணுங்க. சும்மா இதத்தாரெலாம் கேட்குறத விட்டுட்டு நல்ல ஞானம், விவேகம், அந்த நிர்வாகத்திறன், ஆண்டவரே ஜனங்களை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும்,
சோத்திரம். மருமகளை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும், மாமியாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதெல்லாம் நிர்வாக திறன்க. எல்லாரிடத்திலும் சுமூகமான உறவு, அந்த அன்பு, ஐக்கியம். ஆமேன். எந்த ஒரு சின்ன சின்ன காரியத்துக்காக உறவுகளை தூக்கி எரிஞ்சிடாதீங்க. ஆமேன். காயப்படுத்துறாதீங்க. சோத்திரம். உறவுகள் நமக்கு வேணும். ஏனென்றால் ரட்சிக்கப்படாதவர் அநேகர் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த 100க்கு அதிபதி ஒரு நல்ல திருஷ்டாந்தமாக இருக்கிறான். வீட்டிலும் சரி வெளியிலும் சரி உறவினர்கள் எல்லாரையும், வீட்டில் வேலை பார்க்கிற அடிமட்ட லெவல் வர பயபக்தியை கடத்தினா அப்படின்னா என்ன அருமையான வாழ்க்கை. ஆண்டவர் பாப்பாருங்க, எல்லாம் பார்க்குறாரு, சும்மா கிடையாது, எல்லாம் கவனிக்கிறார். இவனுடைய பயபக்தி, இவனுடைய சோத்திரம், தேவனுக்கு பயந்தவன். அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். அவனை குறித்து அருமையான சாட்சி பாருங்க. 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்பா, இவனை பற்றி இவன் வீட்டில் இருக்கிற அந்த பயபக்தி உள்ள ஒருவனும் 2 உறவின்மாரும் சாட்சி கொடுக்குறாங்க. சாட்சியுள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியங்க. இந்த வருஷம் சாட்சியை காத்துக்கொள்ளணும். அதுக்கு நீங்க எதனாலும் இழக்கலாம், எதை இழந்தாலும் பரவாயில்ல, சாட்சியை தேவஜனம் இழந்து போகவே கூடாது. ஆமென். இந்த 22ஆம் வசனத்தை வாசிங்க. 3 பேர் கொடுக்கிற சாட்சி பாருங்க, வாசிக்கலாம். அதற்கு அவர்கள் நீதிமானும், யாரு? கொர்நேலியு நீதிமான், தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாரும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவரும் ஆகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவயத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். 3 பேருடைய சாட்சிங்க, அற்புதமான சாட்சி. இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தாங்கன்னு எத்தனை பேர் கேட்க முடியும்? நான் விசுவாசிக்கிற இந்த சத்திய வார்த்தையை வாசிக்க வாசிக்க தியானிக்க நமக்குள்ள நல்ல குணங்கள் மெருகேற்றப்படுவதாக. ஆமேன். உறவுகளை தக்க வைத்துக் கொள்ளுங்க. கசைக்கு தூக்கி எரிஞ்சிடாதீங்க. கசப்போடு வெறுப்போடு தூக்கி எரிஞ்சிடாதீங்க. இவன் எல்லா உறவுகள் பாருங்க. சோத்திரம் வாசிக்க கேட்டதுல யூத குல எல்லாரும் இவர்களை என்ன சொல்றாங்களாம்? இவர் நல்லவர் சொல்றாங்களாம். யூத குலத்தை தான் இவன் ஆளுகை செய்கிறான். இப்போ நமக்கு ஜிஎஸ்டி போடுறவங்கள நம்ம நல்லவங்கன்னு சொல்லுவோமா? தொடச்சதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போட. இவன் டாக்ஸ் கலெக்டருங்க. இவனுடைய வேலை என்ன அப்படின்னா ஜனங்களை ஆளுகை செய்யணும், அவங்கள ரூலிங் பண்ணணும். பொதுவாக ரூலிங் பண்ணுறவங்க எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இவன் பாருங்க, யாரை இவன் ரூல் பண்ணானோ அவங்க சொல்கிறாங்களாம், கொர்நேலியு போல ஒரு பயபக்தி உள்ளவன் ஒருத்தரும் இல்லை அப்படிங்கிறாங்களா. அப்போ லீடர்னா அப்படி இருக்கணுங்க. ஒரு தலைவன்னா எல்லாராலும் நற்சாட்சி பெற்றிருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லா லெவல்லையும் இவனை விசாரிக்கிற இடத்துலலாம் இவனுக்கு நற்சாட்சி. நல்லா கவனிக்கணும். இப்படி நற்சாட்சி பெற்ற ஒருவன் பரலோகம் போக முடியுமா? இது வேணும், ஆனால் இது மட்டும் போதாது. அல்லேலூயா. இவனுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒன்று வேணும். அதுதான் ஞான ஸ்நானம், பரிசுத்தாவினுடைய நிறைவு, ரட்சிப்பின் பூரணம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவனுக்கு என்னெல்லாம் இருந்தது? நல்ல சாட்சி இருந்தது, தான தர்மங்களை வாரி வழங்கினான், நல்ல ஜெபித்து கொண்டிருந்தான். ஆமென். தேவனுக்கு பயந்தவன், பக்தியுள்ளவன், எல்லாம் இருந்தது. ஆனாலும் இவனிடத்துல 3 காரியம் இல்லை. இவன் ஞான ஸ்நானம் எடுக்கல, பரிசுத்த ஆவியை பெறல. ஸ்தோத்திரம். ஆமென். விசேஷமா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கல. நல்ல கவனிங்க. எனக்கு இருக்கு, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன். ஸ்தோத்திரம். அவனுடைய வார்த்தையை கேட்கிறேன், நான் போயிடுவேன். அப்ப நமக்கு நற்கிரியிலும் வேணும். இவனுக்கு இது இருந்தது, இது இல்லை. ஆண்டவர் பார்க்கிறாரு, நீ நல்ல பக்தி உள்ளவன், தேவனுக்கு பயப்படுகிறவன், ஜெபிக்கிறவன், ஸ்தோத்திரம், நற்சாட்சி பெற்றவன். ஆனாலும் உனக்கு ஒரு குறை இருக்கிறது. என்ன குறை? ஞானஸ்நானம் எடுக்கல. ஸ்தோத்திரம். நல்ல குணம் படைத்தவர்கள், பயபக்தி உள்ளவர்கள், நல்ல ஜெபிக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் இவனை இது போதாது என்று சொல்லி பேதுருவுக்கு நேராக நடத்தி, பேதுரு மூலம் தேவனுடைய பிரசங்க வாக்கியத்தை கேட்டு கடைசியில இவன் வீட்டார் அனைவரும், உறவின் முறையார் எல்லாரும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அல்லேலூயா.
ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆமென். ஞானஸ்நானம் எடுக்காமல் நீங்கள் நல்லா ஜெபிக்கலாம், பக்தியாக இருக்கலாம், பயமுள்ளவர்களாக இருக்கலாம், ஸ்தோத்திரம், நல்ல நற்கிரிகளை தான தர்மங்களை செய்யலாம், பிரயோஜனம் இல்லை. இவனை வழிநடத்த பேதுருவை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த ஒரு அதிகாரத்தில் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற அநேக பாடங்கள் இருக்கிறதுங்க. இப்போ பகலில் 9ஆம் மணி நேரத்தில் அவ்வளோ பிஸி ஷெட்யூல், ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதன் ஜெபிக்கும் போது நாம் எவைகளெல்லாம் பெற்றுக்கொள்கிறோம். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜெபத்தை நம்ம அற்பமாக நினைக்கிறோம், அப்படி நினைக்காதீங்க. ஸ்தோத்திரம். இவன் கருத்தாய் ஜெபித்தான். 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு ஜெபிக்கிறவர்களோடு கர்த்தர் இடைபடுவார். ஆமென். அப்ப ஜெபிக்காதவர்களோடு பேசவே மாட்டார். ரெண்டுமே உங்களுக்கு கம்பேர் பண்ண போறேன். ஜெபிக்கிறவர்கள், ஜெபிக்காதவர்கள். ஜெபிக்கிறவர்களுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கும், சரியான நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி ஜெபிப்பார்கள். ஜெபிக்காதவர்களுக்கு அந்த சுய விழிப்புணர்வு அற்றவர்கள், இஷ்டம் போல வாழ்றது, தன்னிஷ்டம் போல, அதெல்லாம் நிறுத்திடணும். நமக்கு ஒரு டிசிப்ளின் வேணும், செல்ஃப் டிசிப்ளின். அது இல்லைன்னா என்னங்க பிரயோஜனம்? அப்படி நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்கிறவர்களோடு தேவன் தமது தூதர்களை அனுப்புவார். அல்லேலூயா. ஆமென். ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் சந்திப்பாருங்க, ஜெபிக்காதவர்களை கர்த்தர் சந்திக்கவே மாட்டார். இவன் ஜெபித்து கொண்டிருக்கும் போதே தூதனை அனுப்புகிறார். அல்லேலூயா. தூதன் அவனை உற்று பார்த்து, தூதனை பார்க்கிறான், உற்று பார்க்கிறான். ஜெபிக்கிறப்ப ஸ்தோத்திரம் பாருங்க, ஆண்டவர் பேசும்போது கவனிக்கிறான். என்ன கவனிக்கிறான்? அவர் என்ன சொல்றாரு? 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்கள் உன் தருமங்கள் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். பல நாட்களாக ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், ஆண்டவரே என்னுடைய ஜெபத்திற்கு பதிலே இல்லையா என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் ஜெபங்கள் எட்டுகிறது. அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் போது அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். இப்பொழுது நான் ஜெபிக்கிற இந்த ஜெபத்திற்கு முகவரி, அட்ரஸ் பரலோகம். அல்லேலூயா. பரலோகத்தில் போய் சேருகிறது, நினைப்பூட்டுகிறது என்று சொல்லி அந்த நினைப்போடு நாம் ஜெபிக்கும் போது எல்லா ஜெபங்களுக்கும் பதில் உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? ஜெபங்கள் தேவ சமூகத்தில் நினைப்பூட்டப்படுகிறது. நாம் செய்கிற தான தர்மங்கள், அதை மறந்துடக்கூடாது. ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, அனாதைகள், ஆதரவற்றவர்களுக்கு செய்கிற தான தர்மங்களை கர்த்தர் பரலோகத்திலிருந்து வாட்ச் பண்றார். ஆமே. நம்மால் இயன்றதை பண்ணணும், கடன் வாங்கி செஞ்சிடக்கூடாது. நமக்கு என்ன இருக்கோ அதில் ஒரு பங்கை, அப்படி இல்லாதவர்களுக்கு என்று நம்ம தான தர்மம் பண்ணணும். பரலோகம் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குங்க. ஜெபத்தை கவனிக்கிறது, நாம் செய்கிற தான தர்மங்களை கவனிக்கிறது, இவைகளெல்லாம் தேவ சந்நிதியில் நினைப்பூட்டப்படுகிறது. என்ன நினைப்பூட்டப்படுகிறது? என் மகள் செய்கிறத பார், அவளுக்கு போய் பதில் செய். என் மகனுடைய சம்பளத்தில் ஒரு பகுதியை எடுத்து இப்படி இல்லாதவர்களுக்கு செய்கிறாங்களே என்று சோதரம் பரலோகம் நம்மை கவனிக்கிறது. அல்லேலூயா. நினைப்பூட்டுகிறது. சரி, இது மட்டும் போதுமா? இது மட்டும் போதாது என்பதைத்தான் இந்த 10ஆம் அதிகாரம் நமக்கு நினைப்பூட்டு. வெறும் தான தர்மம் போதுமா? போதாது. வெறும் ஜெபம் போதுமா? போதாது. வெறும் பக்தி போதுமா? போதாது. வெறும் தேவனுக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை போதுமா? போதாது. அதை விட உன்னதமான ஒரு காரியம் உங்களுக்கு எனக்கு வேண்டும். அல்லேலூயா. அது என்ன? தேவதூதன் வந்து சொல்றான். என்ன சொல்றான்? நல்ல கவனிங்க. ஜெபிக்கிறவர்களுக்கு காட்ஸ் கைடன்ஸ் கிளியரா இருக்குங்க, ஆணித்தரமா உங்களுக்கு நான் சொல்றேன். ஜெபிக்கிறவர்களுக்கு எங்க போகணும், என்ன செய்யணும், யாரை பார்க்கணும், எப்படி பேசணும், எல்லாம் கிளியரா டூ அட்ரஸ்லாம் போட்டு விவரமா சொல்லுகிற நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென்.
ஜெபிக்கிறவர்கள் நல்ல நிதானமுடையவர்கள், தரிசனம் பெற்றவர்கள். அப்படியே மாற்றி போடுங்க. ஜெபிக்காதவர்களுக்கு எங்கே போகிறோம், என்ன பேசுகிறோம் எதுவுமே தெரியாதுங்க. ஜெபத்திற்கு எதுக்கு உற்சாகப்படுத்துகிறோம் சபையை? ஜெபிக்கும் போது கர்த்தர் கிளியராக நம்மை கைட் பண்ணுவார். தேவ சித்தம் இது, தேவ சித்தம் இல்லை, இதை விட்டு எச்சரிப்பார். போய் மாட்டிக்குவீங்க. மாட்டிக்கிட்டு அப்புறம் முழிக்கிற மொழியை பார்த்தீங்கன்னா சோதரம் எல்லாம் நஷ்டம். எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது, லட்சங்களை விட்டுருவீங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், காட்ஸ் கைடன்ஸ் கிளியராக வேணும் அப்படின்னா ஜெபம் மிகவும் அவசியம். அல்லேலூயா. ஜெபத்தில் தேவ தூதன் தோன்றி கிளியராக சொல்கிறான் பாருங்க. யாரை பார்க்கணும், எங்கே போகணும், இன்னாரை பார்க்கணும், அவன் என்ன தொழில் பண்ணுறான், எல்லாம் கிட்டத்தட்ட 32 மைலுக்கு அப்பால் நடக்கிறதை தேவதூதன் சொல்லுகிறான். 32 மைல் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 45 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற காரியங்களை எல்லாம் ஆண்டவர் ஜெபத்திலே நமக்கு நல் வழியை காண்பிக்கிறது. நல்ல அற்புதமான தேவனை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. உனக்கு என்ன வேணும், ஆண்டவரே உன்னை நடத்துவார், நேர் வழியாய் நடத்துவார். ஹல்லேலூயா. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. கிளியர் அட்ரஸ் சொல்ல வாசிக்கலாம். 5ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி. எங்க இருக்கிறான்? மேல வாசம் செசரியா பட்டணம். செசரியா பட்டணம் நல்ல துறைமுகம் நிறைந்த துறைமுகம், கப்பல்கள் வந்தாலும் நிற்கிற நல்ல வியாபார ஸ்தலம். அந்த செசரியா பட்டணத்திற்கும் யோப்பா பட்டணத்திற்கும் உள்ள தூரம் பார்த்தீங்கன்னா 32 மைல் தூரத்தில் ஒரு குறிப்பிட்ட அட்ரஸ் சொல்றான் தூதன். எக்ஸாக்டா சொல்றான் பாரு. அவன் தோல் பதனிடுகிறவன். அவன் தங்கி இருக்கிற ஓனர் யாருங்க? ஹவுஸ் ஓனரை சொல்றாரு பாருங்க. அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. வீடு எங்க இருக்கு? எக்ஸாக்டா சொல்றாருங்க. ஜெபிக்கும் போது தேவ பிள்ளைகள் நல்ல வழி நடத்தப்படுவார்கள். அல்லேலூயா. எங்கே போகணும், எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணணும், யாரை பார்க்கணும், அவன் தங்கி இருக்கிற இடம் என்ன, கடலோரத்தை பீச் பக்கத்தில் இருக்கிறான், அப்படி ரொம்ப கிளியராக சொல்கிறார் பாருங்க. தொடர்ந்து வாசிங்க. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இவன் நல்லா ஜெபிக்கிறவன், தேவ பக்தி உள்ளவன், தேவனுக்கு பயந்தவன், நற்கிரிகளை தாராளம் செய்கிறான், தான தர்மங்கள்ல பாரி வள்ளல். இனி என்னங்க இவன் செய்யணும்? என்னத்தான் தான தர்மம் பண்ணாலும், என்னத்தான் பயபக்தியா இருந்தாலும், நம்ம அடுத்து என்று நெக்ஸ்ட் லெவலுக்குள்ள தேவன் நம்மை வழி நடத்துவார். அல்லேலூயா. ஆமென். தேவதூதனே சொல்லியிருக்கலாமே. தேவதூதன் வந்து பேசுறான், பரலோகத்திலிருந்து வந்து பேசுறாங்க. இனி இவரை கைட் பண்றதுக்கு ஒரு பீட்டர் வேணுமா, பேதுரு அவர்கள். இஸ் இட் நெசசரி? ஏன் தேவதூதனே வந்து நீ செய்ய வேண்டியன்னு சொல்லியிருக்க மாட்டாரா? தேவதூதனுக்கு ரட்சிப்பின் அனுபவம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். தேவதூதன் ரட்சிக்கப்பட்டவன் கிடையாது, அவன் தேவ சித்தத்தை செய்கிறவன். சிலுவை மரணத்தின் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவர் ரட்சிக்கப்பட்டவங்க தான் ரட்சிப்பின் அனுபவத்தில் வழி நடத்த முடியுமே ஒழிய தேவதூதன் நடத்த முடியாது. நல்லா கவனிங்க. நமக்கு ஒரு மென்டர், போதகரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னத்தான் உங்களுக்கு பெரிய ஞானம் இருக்கலாம், கல்வி இருக்கலாம், நீங்க நல்ல ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம், சோதர உயர்ந்த அந்தஸ்துல இருக்கலாம், யூ மே பி a rich man, நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட பதவி அதிகாரம் உயர்ந்த இடத்துல இருக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இன்னும் சபை செய்ய வேண்டியது அநேகம் உண்டு. அல்லேலூயா. ஆமென். நீங்க நல்ல உதாரத்துவம் கொடுக்கிறவர்களா இருக்கலாம், எல்லாம் நல்லதுங்க. ஆனா இன்னும் செய்ய வேண்டியது என்பது ஒன்று உண்டு. அது எங்கே அறிவீர்கள் என்றால் தேவனுடைய ஆலயத்தில் பலிபீடத்திலிருந்து வருகிற செய்தி. ஹல்லேலூயா. இதற்கு ஒருவர் கட்டாயம் வேண்டுங்க, வேணும். அதுக்கு தான் போதகரை வச்சிருக்கிறார். இன்னும் நீங்க செய்ய வேண்டியது இருக்குது, அடுத்த லெவலுக்குள்ள போகணும். எப்பவுமே நின்றக்கூடாது. ஓடுகிற நதி பாருங்க, ஒரு ஸ்மெல் இருக்காது. ஆனால் எங்கேயாவது அந்த ஓடுற நதி தேங்கி நின்றும், அது பக்கத்தில் அவ்வளோ ஸ்மெல். ஏன்னா தேங்கி நின்றுச்சு, அவ்வளோதான், எனக்கெல்லாம் தெரியும் அப்படி நம்ம நினைக்கவே கூடாது. ஓடிக்கிட்டே இருக்கணும்.
அந்த கடல்ல போய் சேர்ற வரை ஓடணும். அல்லேலூயா. கானான் போய் சேருகிற வரை நமது ஓட்டம் ஜெயமுள்ள ஓட்டமாய் இருப்பதாக. ஆமென். என்னைக்கு எனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சிட்டோமோ தேங்கின குழந்தாங்க. ஆக நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றால், அப்படின்னா பேதுருவையும் ஆயத்தப்படுத்துகிறார். நீங்களும் நானும் முழங்கார் படியிட்டு ஜெபிக்கும் போது சோத்திரம், பேதுருவையும் கொர்நேலியுவையும் இணைப்பது நாம் ஏறெடுக்கிற ஜெபம். அல்லேலூயா. பேதுருவும் ஜெபிக்கிறார் பாருங்க. அதான் பியூட்டி. ரெண்டு ஜெபிக்கிற தேவ மனிதர்களை கர்த்தர் இணைக்கிறார். அவருடைய ராஜ்யம் பரம்பி விரியணும். இந்த சுவிசேஷத்தின் ரகசியம் ஒரு குறுகிய வட்டாரத்துக்குள்ள அடங்கிடக்கூடாது. இந்த சுவிசேஷத்தின் வாசல் எல்லா பகுதிகளுக்கும் திறக்க ஜெபம் மிகவும் அவசியம். நல்ல பக்தி உள்ளவங்க தான், அவங்க நல்லவங்க தான், கெட்டவங்கன்னு சொல்லவே இல்லை. ஆனாலும் அவர்கள் வழி நடத்தப்பட ஒரு பேதுரு தேவை. ஆமென். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த கொர்நேலியு ஆளை அனுப்புறான். ஏற்கனவே வாசிட்டோம், 3 பேரை அனுப்புகிறான். இப்போ அந்த பக்கத்தில் இவன் அனுப்புகிற பட்டணம் என்ன பட்டணம்? யோப்பா பட்டணம். 32 மைல் பிரயாணம் பண்ணி இங்கே யாருங்க பேதுரு, வேர் இஸ் பீட்டர் அப்படின்னு சொல்லி எல்லாம் தேடுறாங்க. இப்போ பேதுருவினுடைய குணத்தை ஆண்டவர் மாற்ற ஜெபிக்கிற வேளையிலே ஒரு தரிசனத்தை தருகிறார். ஆமென். அவன் எப்போ ஜெபிக்கிறான்? வாசிங்க, ஸ்தோத்திரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு, ஆக ஒரு நாள் முன்பாக மதியானம் 3 மணிக்கு தரிசனம் கிடைச்சிச்சு. அப்பமே உடனே 3 பேரை அனுப்பிட்டான். இப்போ ஒரு நாள் ஆயிடுச்சு. 32 மைல ஒரு நாளில் பிரயாணம் பண்ணலாம். நடை பயணத்தை 32 மைல் ஒரு நாள். ஆக மறுநாளிலே கரெக்டாக இவங்க வர்றப்ப ஆப்டா ஆண்டவர் தரிசனம் கொடுக்குறாரு பாருங்க. ஆக அதான் சொல்கிறேன், ஜெபிக்கும் போது நம்ம யாரை சந்திக்க வேண்டுமோ கர்த்தர் அவர்களை ஆயத்தப்படுத்துவார். ஆமென். ஜெபிக்காதிருந்தால் எல்லாம் டிலே. ஏன் காலதாமதம்? எல்லா காரியத்துக்கும் காலதாமதம், லேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க ஜெபிக்கல, நீங்க சந்திக்க வேண்டிய நபர் ஆயத்தமாகலை. இதாங்க ரகசியம், இதான் உண்மை, இதான் சத்தியம். இன்னைக்கு ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஜெபித்தால் நீங்கள் சந்திக்க வேண்டிய நபர் அவர்கள் ஆயத்தமாய் இருப்பார்கள். கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். ஆமென். பல கால தாமதம் என்று சொல்லி இருதயத்தில் புலம்பி கொண்டு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் ஒருபோதும் காலத்தை தாமதப்படுத்துகிறவர் அல்ல. ஆமென். ஜெபிக்கிறவர்களை நேர்வழியாய் நடத்துவார். மறுநாளிலே பேதுருவை எப்படி ஆயத்தம் பண்றார் பாருங்க. வாசிக்கலாம். அந்த பட்டணத்துக்கு சமீபத்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே, 6ஆம் மணி நேரம் இந்திய நேரம் என்ன, மதியானம் 12 மணிக்கு பேதுருக்கு பயங்கர பசி. ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்தும் போது நம்ம சூழ்நிலையில் ஏற்றபடி தான் உணர்த்துவார். 12 மணிக்கு கொலை பசி, பயங்கர பசி எடுக்கிறப்ப ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். என்ன தரிசனம் அப்படின்னா 11ஆம் வசனத்தை வாசிங்க. வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும், பெரிய கூண்டு அப்படியே இறங்குது. அந்த கூண்டுக்குள்ள பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன், காட்டு மிருகம், ஊரும் பிராணி, ஆகாயத்து பறவை எல்லாம் இருக்கு. பசி நேரம் பார்த்தீங்களா? அப்போ தூதன் சொல்றாரு, பேதுருவே அடித்து புசி அப்படிங்கிறாரு. எல்லாத்தையும் அடித்து சாப்பிடு, உனக்கு நல்ல ஒரு நான்வெஜ் தர்றேன், ஊர்வனை பரப்பனை நடப்பனை எல்லாம் தர்றேன், அடித்து சாப்பிடு அப்படிங்கிறார். பசியான நேரத்தில் பேதுரு சொல்றாரு, அப்படி அல்ல ஆண்டவரே. பேதுரு எப்போவுமே அப்படிதான். ஏதாவது சொன்னால் நீங்கள் சிலுவைக்கு போகக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, அப்பாலே போ, சாத்தான்னு விரட்டி விட்டுறாரு. பேதுரு எதை சொன்னாலும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நல்லா இருக்கு, இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் ஆண்டவரே. மாற்று கருத்து சொல்றதில் ரொம்ப அவர் தீவிரமாக இருப்பார். இதை ஆராதிக்கிற இந்த தேவ செய்தியை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் சில கருத்துக்கள் ஆண்டவர் சொல்லும்போது அப்படியெல்லாம் ஆண்டவரேன்னு சொல்லாதீங்க. ஆமே. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னா எஸ் அப்படியே ஒத்துக்கோங்க. பேதுரு ஒத்துக்க வைக்கிறதுக்கு ஆண்டவர் 3 தரம் பேசுறார். பேதுருட்ட சொல்றார், அடித்து புசி.
பேதுரு ரொம்ப கற்பனையில் தேர்னவருங்க. லேவியராகம் 11 அவருக்கு முன்பாக அப்படியே வருது. லேவியராகம் 11:2-3 வாசிங்க. நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், பூமியில் இருக்கிற சகல மிருகங்களிலும் நீங்கள் புசிக்கத்தக்க ஜீவ ஜந்துக்கள் யாதெனில், மிருகங்களில் விரிகுளம் உள்ளதாயிருந்து குளம்புகள் இரண்டாக பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதுமானவைகள் எல்லாம் நீங்கள் புசிக்கலாம். ஆனாலும் அசை போடுகிறதும் விரிகுளம்புள்ளதுமானவைகளில் ஒட்டகமானது அசை போடுகிறதா இருந்தாலும் அதற்கு விரிகுளம் இல்லாதபடியினால் அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். லேவியராகம் 11 எப்படி அப்படின்னா, நம்ம எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது என்கிற கிளியரா லிஸ்ட் கொடுத்துருக்கு. ஆனால் இதன்படி சாப்பிட்டா நமக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. அது 100க்கு 100 உண்மை. இதில் பாருங்க, முயல் கறி கூட சாப்பிடக்கூடாதான். 5ஆம் வசனத்தை வாசிங்க. குழி முசலானது அசை போடுகிறதா இருந்தாலும் அசை போடுது, ஆனா அதற்கு விரிகுளம் இல்லை, அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். லிஸ்ட் சொல்ல, முயலை சாப்பிடக்கூடாது, ஒட்டகத்தை சாப்பிடக்கூடாது, பன்னியை சாப்பிடக்கூடாது, எல்லாம் லிஸ்ட் போடுறாருங்க. விரி குழம்பு, கால் 2 விரிஞ்சிருக்கணும், அசை போடணும், அதுதான் நம்ம சாப்பிடும். ஆடு மாடுகள்லாம் நம்ம சாப்பிடலாம். மீனில் எது சாப்பிடலாம் அப்படின்னா, செதில் உள்ளதை சாப்பிடும். செதில் இல்லாத மீனை சாப்பிடக்கூடாது. நான் சொல்லலை, அது ரொம்ப ஆரோக்கியமானது. நீங்கள் மருத்துவர்னு கேட்டு பாருங்க, பைபிள் 100க்கு 100 உண்மை. ஹல்லேலூயா, அழகா சொல்லுது பாருங்க. 9ஆம் வசனத்தை வாசிங்க. ஜலத்தில் இருக்கிறவைகளில் நீங்கள் புசிக்கத்தக்கது யாதெனில், கடல்களும் ஆறுகளுமாகிய தண்ணீர்களிலே சிறகும் செதிலும் உள்ளவைகளை எல்லாம் நீங்கள் புசிக்கலாம். ஆனாலும் கடல்களும் ஆறுகளுமாகிய தண்ணீர்களில் நீந்துகிறதும் வாழ்கிறதுமான பிராணிகளில் சிறகும் செதிலும் இல்லாதவைகள் யாவும் உங்களுக்கு அருவருப்பாயிருப்பதாக. இது மெடிக்கலும் ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க. செதில் இல்லாத கொழுப்பு நமக்கு கொலஸ்ட்ரால் கூட்டி விட்டுரும். அதில் நமக்கு பிரயோஜனமாக எழுதப்பட்டிருக்கிறது. பேதுரு இதில் ரொம்ப கரைச்சி குடிச்சிருக்கிறாரா? இவர் பார்க்குற அந்த கூண்டு இருக்கு பாருங்க, கூண்டில் வந்தால் ஊர்வன பரப்பன எல்லாம் இருக்கு, அடித்து புசி. அதெல்லாம் முடியாது ஆண்டவர். அதெல்லாம் தீட்டும் அருவருப்பும் ரெண்டும் மிக்சடாக இருக்கு, முடியாது அப்படிங்கிற. திருப்பியும் பேசுகிற, அடித்து புசி, முடியாதுங்கிற. திருப்பி சொல்ல, அடித்து புசி. 3 தரம் பேசி முடித்த உடனே சொப்பனம் போயிடுச்சு. இப்போ முழிச்சிட்டு திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறார். ஐயோ, நம்ம பார்த்த சொப்பனத்துக்கு இதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் எப்படி அடித்து புசிக்க முடியும்? எப்படி சாப்பிட முடியும்? முடியாதே. லேவியராகும் 11 இப்படிலாம் சொல்லுது. ஒரே கன்ஃபியூஷன். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். சில பிரமாணத்தை நீங்கள் ரொம்ப உற்று கவனித்து இதன்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க, நல்லது. ஆனால் பிரமாணத்தை எழுதினவரே மாற்ற அவர் விரும்பும்போது நீங்களும் நானும் எம்மாத்திரம். அவர் இதை எதுக்கு பயன்படுத்துகிறார் அப்படின்னா, ரட்சிப்பு யூத குலத்திற்கு மாத்திரம் அல்ல. ஹல்லேலூயா, புறஜாதிகளுக்கும் உரியதுப்பா. ஸ்தோத்திரம். புறஜாதிகளோடு விருத்த சேதனம் இல்லாத வீட்டில் போய் அங்கே நின்று பேசி வாங்கி குடிப்பதெல்லாம் இந்த யூத குலத்திற்கு ஆகவே ஆகாதுங்க. ஆனால் ஆண்டவர் பார்க்குறாரு, சிலுவையில் சிந்தின ரத்தம் யூத குலத்திற்கு மாத்திரம் அல்ல. ஹல்லேலூயா, அழியும் அகில உலகத்தின் மனுக்குலத்திற்காக நான் வந்தேன். உன்னுடைய பாரம்பரியத்தெல்லாம் தூக்கி எரிஞ்சிருன்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்தி கொண்டிருக்கிற வேளையில் பேதுரு யாருங்கன்னு தேடி ஒரு மாடியில் இருக்கிறார், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். அவியானவர் சொல்றார், உன்னை தேடிட்டு 3 பேர் வர்றாங்க, நேற்றே அனுப்பிட்டேன், நீ இன்னைக்கு தான் 12ஆம் மணித்தில் 12 o'clock ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற. நேற்று மதியானம் 3 மணிக்கு ஜெபம் பண்ணான் கொர்நேலி. அவன் வீட்டிலேருந்து 3 பேர் வந்திருக்கிறான், நான் தான் அவங்களை அனுப்புவேன். இந்த வசனம் ரொம்ப அற்புதமான வசனங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென். உங்களோடு அருவருப்பாக பழகலாம் சிலர், அவர்களை ரட்சிக்க கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி, பாகுபாடு இருக்கவே கூடாது. எந்த ஒரு ஏற்றத்தாழ்வு சனாதனம் கிறிஸ்தவத்தில் இருக்கவே கூடாது. நோ பார்ஷியாலிட்டி. படித்தவர்கள் படிக்காதவர்கள் எதுவுமே கிடையாதுங்க. அதெல்லாம் இங்கே ஆண்டவர் உடைக்கிறார் பாருங்க. நம்முடைய ஜெபம் அப்படி கருத்தா இருக்கணும்.
நமது கிறிஸ்தவத்தை பாகுபாடே கிடையாதுங்க. பேதுரு உடைக்கிறார் ஆண்டவர். போ, நான் சொல்றபடி செய் அப்படிங்கிறார். 19ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர் இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாத அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். அல்லேலூயா. இந்த ஆவியானவர்ங்கிற அந்த வேர்டை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. திருச்சபையை இந்த வருஷம் ஆவியானவர் நடத்த விரும்புகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? அல்லேலூயா. நம்முடைய சுய யோசனையின்படி அல்ல, நம்முடைய மாம்சம் அல்ல, மனசு அல்ல, அனுபவம் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கும்போது நீங்கள் அறியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். சரித்திரத்தை புரட்டி போடுகிற ஸ்தோத்திரம், ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்வார். இது நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஆவியானவருக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன், எனக்கு அருவருப்பானதுதான், எனக்கு பிடிக்காததுதான், ஆனாலும் நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ அதன்படியே நான் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும். எங்கு செல்ல வேண்டும்? கரங்களை தட்டி ஆமே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு ஆவியானவரே அடுத்து நிறுத்தும். ஆவியானவரே சபை நடத்துங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, கேட்கலாமா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் உங்க சித்தம் போல. எனக்கு பிடிக்காத இடமா இருக்கலாம் ஆண்டவரே, அங்க நீர் ரட்சிக்க சித்தம் என்றால் அப்படியே நடத்தும். ஆவியானவரே, ஹல்லேலூயா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. பேதுருக்குள்ள சுயம் மேலோங்கி இருந்தது. இந்த ரட்சிப்பு யூத குலத்திற்கு மாத்திரம்தான். அவர் போய் அந்த சர்மன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப கூட இதை சொல்கிறார் பாரு. இப்போ அவங்க வீட்டுக்கு போயிட்டார், கொர்நேலி வீட்டுக்கு போயிட்டார். எப்போ போகிறாரு? 24ஆம் வசனத்தை வாசிங்க. மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். பார்த்தீங்களா? மறுநாள், ஒரு நாள் நடந்து போயிருக்காங்க, 32 மைல் நடந்து போயிருக்காங்க. போயிட்டாங்க. கொர்நேலியு தன் உறவின் முறையார் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து, எல்லாரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். அல்லேலூயா. நான் தான் சொன்னேன், கொர்நேலியு ஒரு தேவ பக்தி உள்ளவன், தேவனுக்கு பயந்தவன், உறவுகளை நல்லா மெயின்டைன் பண்ணலாம். பாருங்க, நீங்களும் நானும் எவ்வளவு விஷயத்தில் நம்ம தவறி இருக்கிறோம். இந்த வருஷம் நம்ம சரிப்படுத்திக்கணும். நம்ம கூப்பிடுறப்போ வர்ற அளவுக்கு அவங்க கரெக்டாக வச்சுக்கணும், மெயின்டைன் பண்ணிக்கணும். அதுக்கு அவங்க போய் காலில் விழுங்கன்னு சொல்லலை. அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் ஆண்டோட்ட கேளுங்க. நிர்வாகம், இவன் கூப்பிட்ட உடனே உறவின் முறையார் எல்லாரும், குடும்பத்தார், விசேஷித்த நண்பர்கள் எல்லாரையும் வரவழைத்து, எதுக்கு வரவழைச்சிருக்கிறான்? 22ஆம் வசனத்துக்கு கடைசி வசனம் வாசிங்க, கடைசி பகுதி. உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவ யத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகள் என்னத்தான் கொடுக்கிற ஈகை குணம் இருந்தாலும், ஜெபிக்கிற குணம் இருந்தாலும், தேவனால் சொல்லப்படுகிற வார்த்தை பேசுகிற ஒரு சோத்திரம் பரிசுத்தவான் வேண்டும். அல்லேலூயா, ஆமென். பார்த்தீங்களா? உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்க இவனுக்கு நல்ல அதிகாரம், பதவி, அந்தஸ்து,
பணம் எல்லாம் இருந்தது. ஆனா எத்தனை பணிவான குணம் இருந்துச்சு பார்த்தீங்களா? எவ்வளோ பயபக்தி, நல்ல பதவி இருந்தது, அந்தஸ்து இருந்தது, ஊழியர்ல கனம் பண்ணணுங்க, அதை மறந்துடக்கூடாது. இவர்கள் ஊழியரை கருத்தா வீட்டுக்கு அழைத்து, நீங்க சொல்லுங்க நாங்க கேட்குறோம். இவங்க பாருங்க வருந்தி அழைத்து, நீங்க என்ன சொல்றீங்க நாங்க கேட்குறோம். எவ்வளோ அழகான ஒரு பணிவு பாருங்க. பேதுரு தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார். ஆனால் அவன் இருதயத்தில் ஒரு சந்தேகம், எப்போ பார்த்தாலும் சந்தேக பேர் வழி. ஆனா சொல்றார், போட்டு உடைச்சிடுறார், ஃப்ரீ ஆக்கிறார். 28ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களை நோக்கி அந்நிய ஜாதியானோடு கலந்து அவனிடத்தில் போக்குவரவாய் இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எல்லாருக்கும் தெரியுமே, நீங்க புறஜாதிகள், யூ ஆர் ஜென்டைல்ஸ், வி ஆர் ஜூஸ். ஹவு கேன் வி, எப்படி நமக்குள்ள உறவாட்டம்? முடியவே முடியாது. சொல்லிட்டு சொல்றாரு, வாசிங்க. அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டு உள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு ஒரு சிலரோடு தீர்க்கமாக இடைபட விரும்புகிறார். நீங்க பழசையே பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. கர்த்தர் உங்களை புதிய பாதையில் நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா. ஆவியானவர் நடத்துகிற வழிக்கு விட்டு கொடுத்தா உங்களை கொண்டு ஆண்டவர் பலத்த கிரிகளை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். எனக்கு எல்லாம் சரி என்று எதிர்த்து நிற்காது, விட்டு கொடு. கர்த்தர் உன்னை அற்புதமான வழியிலே நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். பேதுரு, he refuses to obey him. ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மறுக்கிறார். ஆண்டவர் விடல, அவர் கொண்டுதான் அந்த வேலையை செய்கிறார். அதை சொல்லிட்டு இப்ப ஸ்டார்ட் பண்றார். இப்ப வாசிங்க, 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர் பேசாமல் வந்தேன். இப்பொழுது என்ன காரியத்துக்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று கேட்கிறேன் என்றான். அப்ப சொல்ற பதில் அற்புதமான பதில். கொர்நேலியு வாயை திறந்து சொல்ற இந்த வார்த்தை வாசிக்கலாமா? அதற்கு கொர்நேலியு, 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசம் உள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் எனக்கு முன்பாக நின்று. அல்லேலூயா. அப்போ உபவாசம் போட்டு மதியானம் ஜெபம் பண்ணியிருக்கிறார் பாருங்க. உபவாசம் என்ன, பிரார்த்தனை என்ன, பக்தி என்ன, பயம் என்ன, நற்கிரிகள் என்ன, தான தர்மங்கள் என்ன, யூதர் எல்லாரிடத்தில் நற்பெயருங்க. இந்த ஒரு கிருபையை எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே, இந்த வருஷம் எனக்குள்ள உபவாசம் பெருகட்டும் ஆண்டவரே. இந்த வருஷம் கண்ணீரின் ஜெபம் பெருகட்டும் ஆண்டவரே. தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்கிற இந்த சுபாவம் எனக்கு வேணும்னு எத்தனை பேர் கேட்க முடியும்? ஹல்லேலூயா. இதெல்லாம் தியானிக்கிறப்ப அப்படியே உள் வாங்கி கொள்ளணும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் கொர்நேலியாவை பார்க்கிறார். அல்லேலூயா. புறஜாதி தான், நல்ல உயர்ந்த பதவி, அந்தஸ்து, பிஸி ஷெட்யூல், நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்கிறதுல எவ்வளவு கருத்தா இருந்தான் பாருங்க. தூதன் வராம இருப்பாரா? கட்டாய தூதன் வருவார். அல்லேலூயா. பரிசுத்தவான்களை வீட்டுக்கே கொண்டு வருவார். ஆமென். கொண்டு வந்து இப்பொழுது நல்ல போதனைகள். என்ன போதனைகள்? ஆமா, எதுக்கு நீ கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி பேதுரு கேட்கிறார். அப்ப கடைசி அவர் வார்த்தை சொல்றார். 33ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன். கவனிங்க, என்னவா? மதியானம் 3 மணிக்கு ஜெபம் பண்ணிருக்கிறாரு. ஜெபம் பண்ணி தேவதூதன் வந்து சொல்றாரு, யோப்பா பட்டணத்திலிருந்து பேதுருவை போய் அழைப்பித்து கொண்டு வா. நம்ம டிலே பண்ணிருப்போம். உடனே இன்ஸ்டன்ட் ஒபீடியன்ட்ங்க. உடனே ஆள் அனுப்பி விதின் 4 daysல இந்த காங்கிரிகேஷன் ரெடி பண்ணிட்டாருங்க. ஒரு 4 நாள் போட்டிருக்கு பாருங்க. எல்லாம் வேதத்தில்னு சொல்றேன். 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்தில் அங்க போய் பார்க்க ஒரு நாள், அழைத்து வர ஒரு நாள், அங்கிருந்து போறதுக்கு ஒரு நாள்,
பார்க்கறதுக்கு அங்கே ஸ்டே பண்ண வச்சுட்டார் பேதுரு. அடுத்த நாள் தான் போகிறார், 4 நாளைக்கு முன்னே அப்படிங்கிறார். தேவ தூதன் வந்து சொல்கிறத விட ஒரு தேவ ஊழியன் வந்து சொல்ல வேண்டும் என்ற எப்பேற்பட்ட வாஞ்சை, ஹல்லேலூயா, அது இருக்கணுங்க. தேவசபை மக்களுக்கு இருக்கணும். உங்கள் ஊழியரை அதிகமாக நேசிக்கணும். இவர் சொல்லார், தேவனால் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? சொல்லப்பட்ட கட்டளையிட்ட யாவையும் கேட்கும்படி நாங்கள் எல்லாரும் இப்பொழுது தேவ சமூகத்தில் கூடி. என்னே பணிவான ஒரு ரெஸ்பான்ஸ் பாருங்க. பேதுரு மீண்டும் பேச துவங்குகிறார். கர்த்தருடைய சிலுவை மரணம், ஆண்டவர் இந்த பூலோகத்தில் வந்தபோது நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று அவர் நடந்த எல்லா சம்பவங்களையும் ரத்தின சுருக்கமான ஒரு பிரசங்கம், எல்லாம் டீட்டெயிலாக கொடுக்கல. 38ஆம் வசனத்தை வாசிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் நமது சபையிலே சோத்திர உலாவி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டு பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட உங்களில் சிலரை கர்த்தர் விடுதலையாக்கும்படி உலாவி கொண்டிருக்கிறார். நம்ம மத்தியில் ஆண்டவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இன்றைக்கு உனக்கு நன்மை செய்வார். தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தை இது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் தீமை செய்யாதவர். ஆமென். தீமைகளை கூட நன்மையாய் மாற்றுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படி பிரசங்கம் பண்ணி அவரால் முடிக்க முடியல, ஒரு வார்த்தையை சொல்லி அழகாக முடிக்கிறார். 43ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பேதுரு அவருடைய பிரசங்கத்தின் முடிவு வார்த்தை. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். அல்லேலூயா. பாவ மன்னிப்பை குறித்து பேசும்போது அவன் அடுத்த வசனம் சொல்லுது, பேசிக்கொண்டிருக்கையில் எப்பவுமே அவர்கள் மேல் யாவர் மேலும் யாரெல்லாம் கூடியிருந்தாங்க? உறவின் முறையார், குடும்பத்தார், விசேஷித்த சிநேகிதர், எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கினாருங்க. அப்படி ஒரு அனாயிண்டிங் செஷனாக மாறிடுச்சு. அப்போ பேதுரு உடனே சொல்றார், கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் 6 பேர் யாருன்னு அதில் போடப்பட்டிருக்குது. இவர் ஒரு சிலரை கூட்டிகிட்டு போகிறார். 6 பேர் போகிறாங்க. அதை 11ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசிங்க. நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோட கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். சகோதரராகிய இந்த 6 பேரும் என்னோட கூட வந்தார்கள். அந்த மனுஷனுடைய வீட்டுக்குள் பிரவேசித்தோம். பேதுரு அவரோட 6 பேர் பரிசுத்தவான்கள். அவங்களாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. புறஜாதியர் மேல் இத்தனை பலமான அபிஷேகமா? நாங்கள் பெற்ற அதே பற்பல பாஷைகள், தீர்க்க தரிசன வார்த்தைகள், ஆமென், பிரிந்திருக்கிற நாவுகள், அக்கினி நாவுகள் முழங்குகிறது என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இப்பதான் பேதுரு அறிந்து கொண்டார், ஸ்தோத்திரம், விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கும் இந்த கர்த்தருடைய ரட்சிப்பு அருளப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டார்கள். ஆமென். இப்ப 47ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். ரட்சிப்பின் பூரணங்க. என்னதான் ஜப வாழ்க்கை இருந்தாலும், என்னதான் ஜெனராசிட்டி, ஏழைகளுக்கு தான தர்மம் பண்ணாலும், பக்தி உள்ளவர்களாக இருந்தாலும், அவர்களுக்கு வேண்டியது எது? பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. நல்ல குணம் இருக்கு, ஆனா ரட்சிப்பின் பூர்ணம் இல்லையே. நம்மை சுற்றி நம்மை விட, என்னை சேர்த்து சொல்றேன், நம்மை விட
நல்ல உயர் குணம் படைத்த பக்தி உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, புறஜாதிகள். ஆனால் அவங்களுக்கு என்ன இல்லை? ரட்சிப்பின் பூரணம், இந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையும் அபிஷேகமும் ஞானஸ்நானம் இல்லாமல் இருக்கிறாங்களே. இதற்கு ஒரு தேவ மனிதன் வேணுங்க. அதுக்கு தான் பேதுரு அவர்களை அனுப்பி எவ்வளோ ஆயத்தப்படுத்தி கொண்டு வராரு பாருங்க. அவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை தள்ளாதவர், ஜெபத்தை அலட்சியம் பண்ணாதவர். மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார்களே, நமது விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஜெபம் ஒரு நாள் வீண் போகாதுங்க. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? யாக்கோபு 5:17. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். எந்த ஜெபம்? கருத்தா ஜெபம். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. பாத்தீங்களா? 2 ஜெபம் பண்ணணும். நம்முடைய ஆசீர்வாதங்களை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை அறுத்து ஜெபம். ஆசீர்வாதத்தை பிசாசு கட்டி வச்சிருப்பான், கொடுக்க மாட்டான். சில சொல்லுவாங்க, கை கெட்டினது வாய் கெட்டாம போயிடுச்சு அப்படிம்பாங்க. ஐயோ, பழம் நழுவி அப்படியே விழுந்துருச்சிங்களே. நிறைய ஆசீர்வாதம் அப்படி முட்டுக்கட்டையா இருக்கு. கர்த்தர் ஒரு அற்புதத்தை கட்டாயம் இந்த திருச்சபைக்கு செய்வார். அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் கருத்தா இருக்கும் என்றால் இது நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஆக சோத்திரம். ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் இணைக்கிறார். ஜெபிக்கிற உள்ளங்களை கர்த்தர் இணைப்பார். ஜெபம் வல்லமை உள்ளது. ஜெபம் நன்மைகளை கொண்டு வரும். ரட்சிப்பின் பூரணத்துக்கு நேராக சபையை ஜெபம் நடத்தும். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவன், தேவனுக்கு பயந்து தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவன் எவ்வளோ பெரிய பணம் படைத்தவன், பதவி அதிகாரம் எல்லாம் இருந்ததப்பா. கடினமான பணியிலும் உம்மை தேடுகிற அத்தனை தனியாத வாஞ்சை, ஆர்வம், புறஜாதிகளாகி எங்களுக்கும் இந்த ரட்சிப்பை இன்றைக்கு ஆண்டவரை பகிர செய்ததப்பா. எங்களுடைய பக்தி உள்ள வாழ்க்கை எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி காணப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறதுல இன்னும் தீவிரப்படட்டாப்பா. சுவிசேஷ பணியிலே, ஆண்டவர் ஊழியத்திலே தங்களை ஈடுபடுத்தி கொள்வதில் இன்னும் தீவிரப்படட்டும் சுவாமி. நீ கற்றுக் கொடுத்த நல்ல பாடங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.